மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் மணிகண்டன் எப்போ பேசினாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடுவான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நானும் மணிகண்டனும் அமெரிக்கா போனோம் பேசுறதுக்கு. அது அப்பப்போ சொல்லிடணும்ல. அங்கே சாப்பாடு பொழுது எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்துக்கும் கீழே பேர் எழுதி வச்சுருந்தாங்க பஃபேயில். அவன் கத்திரிக்காய்க்க வேறு பேர் தான் வச்சுருந்தான். இவர் துருத்துருன்னு எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து என்னை பார்த்து கேட்டான், அண்ணே இது வேறு மாதிரி இருக்கே, நான்வெஜ்ஜாக இருக்குமோ அப்படின்னா. நான் சொன்னேன், ருசியாக இருக்கா அப்படின்னா. ருசியாக இருக்கு, நான் நான்வெஜ் தான் கொடு. இந்த கேள்வி என்ன தெரியுமா? தாவர உணவு நல்லதா இல்லை அசைவ? அது இல்லை. ஒரு மனிதன் முழுமையான தாவர உணவு இன்றைய நிலையில் சாத்தியமா? இல்லை, கற்பனை. அட சாமியார் அரெஸ்ட் பண்ண சாமியார் கிச்சனை பார்த்தா அவ்வளோ இருக்குதான் ஹரியானால. அவங்க தெளிவாக இருக்காங்க, நீங்கள் ஏன் தெளிவாகவே ஆகலை? என்னன்னு எனக்கு புரியல சார். முழுமையான தாவர உணவு சாப்பிட்ணுன்னா ஆடு மாடாக தாங்க இருக்கணும், வேறு மனுஷனால் முடியாது. ஆடு மாடாலேயே முடியல, போஸ்டர் சாப்பிடுதுங்க. மாட்டுப்பாலே அசைவம் என்கிறது தான் ஆராய்ச்சி. நீங்கள் முழுமையான தாவர உணவு இல்லைன்னு ஒத்துக்கணும் தயவு செஞ்சு. மாட்டுப்பாலே அசைவம், ஐயா தாய்ப்பாலே அசைவம்னார். ஆனால் நீங்கள் திருச்சி போகிற வழியெல்லாம் இருக்குது பாருங்கள், கும்பகோணம் டிகிரி காப்பின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. கடை 10 அடிக்கு ஒரு கடை இருக்குது. அது கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் இல்லை, வெறும் பித்தளை சம்பு தான். அதில் ஒருத்தன் மார்க்கெட்டிங்காக எல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு போட்டதுனால ஒருத்தன் மாமி காப்பின்னு விற்கிறாங்க. என்னென்னா கும்பகோணம் ஐயர் வீட்டிலேருந்து வர காப்பியா, அவர் சுத்த சைவமா, டம்ளரே கழுவ மாட்டான். நான் சொல்கிறேன், எங்கள் ஐயா சண்முகவடிவேல் சொல்லுவார், இந்த ஐயா சொன்ன மாதிரி தான், அசைவம் சாப்பிட்றவங்கள கேவலமாக நினைக்கக்கூடாது, அவங்களாம் தெய்வம், தியாகிங்க. யாராவது 4 பேராவது முழுமையான தாவர உணவு சாப்பிட்ணுன்னு அவன் தியாகம் செஞ்சுன்னு இருக்கான். ஆமாங்க, ஒரு வாத்தியார் அவர் சைவர். இந்த ஸ்டூடெண்ட் அசைவமாக இருக்கிறவங்கள பார்த்து எப்பவுமே கிண்டல் பண்ணுவாராம். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டுருக்காரு, என்னடா சாப்பிட்ட மதியானம்? கறி சார். கறியெல்லாம் சாப்பிடலாமாடா? ஆடு தானே? ஆமாம். ஏண்டா ஆடை சாப்பிட்றீங்களே, அது வயிறு உள்ளலாம் இருக்குது, சாப்பிட்டது செரிச்சுது, அதெல்லாம் வயிற்று உள்ள இருக்குமேடா, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்னலாம் அந்த பையன் சொன்னான், அதெல்லாம் நீங்கள் கத்திரிக்காய் செடியில் போட்டுவோம் சார், உரமா. அதாவது வாத்தியார் அவனை அசைவம் சாப்பிடாமல் நிறுத்தணும்னு நினச்சார். கட்சியில் அவர் கத்திரிக்காய் சாப்பிட்றத விட்டார். எல்லாமே மாறிடுச்சுங்க. நம்ம இன்றைய காலகட்டத்தில் முழுமையான தாவர உணவுலாம் சும்மா பேச்சு, கற்பனை தான். எல்லாம் மாறிடுச்சு சார். ஒரிஜினலே இல்லாமல் போயிடுச்சு. நம்மளே அதை ஒத்துக்கிறோம், வாங்கும் போதே கேட்குறோம் இது ஒரிஜினலானு. கடைக்காரன் சொல்கிறான், டூப்ளிகேட் தான் சார், ஆனால் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரிஜினலோட எப்படா நல்லாயிருக்கும் சொல்லி விற்கிறாங்க சார். நம்மளை வாங்கி வரோம், வீட்டில் சொல்கிறோம் டூப்ளிகேட் தான், விலை கம்மி, ஆனால் நல்லா இருக்குமா, ஒரிஜினலோட நல்லா இருக்குமான்னு. நான் சொல்கிறேன், நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றதே சில பேர் தாவர உணவு சாப்பிட்றதுக்கு வசதிக்காக தான். ஏங்க கடவுள் என்ன அறிவில்லாத வராங்க? உலகத்தை படைக்கும் பொழுதே 1 பங்கு நிலம், 3 பங்கு கடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவரம் நிலத்தில் வளரும், கொஞ்சமாக சாப்பிடுவோம், மீதி கடலில் பார்த்து. ஏங்க அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு, நீங்கள் புரிஞ்சிக்காமல் அந்த ஏமா எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏதுங்க நிலம் பயிர் செய்கிறதுக்கு? அப்புறம் ஊர் ஃபுல்லாக ஆடு மாடாக தானே இருக்கும். இவர் உடனே ரொம்ப புத்திசாலி, உயிர் பலி. நான் சொல்கிறேன், உயிர் பலினா என்ன? சரி, கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காய் எடுத்துட்டா செடி அப்படியே இருக்கும்ன்றீங்க, அப்போ முள்ளங்கிலாம் பிடிங்க எடுக்கிறீங்களே எப்படி? ஒரு கோழி செத்தா இன்னொரு கோழி இருக்குது, அதெல்லாம் இது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே தாவர உணவு சாப்பிட்டா சாப்பாடு எல்லாமே வெண்டைக்காய் வாங்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதெல்லாம் வெண்டைக்காய் வாங்கிறதுக்கு போயிடும். விலை ஆமாங்க, இப்போ காய்கறி விலை ஏறிடுச்சு. ஐயப்ப சீசனு, புரட்டாசி மாதம் பாருங்கள் காய்கறி விலை ஏறிடும். ஏன்? புரட்டாசி சீசனு. அவன் 1 மாதம் கட்டுப்படியாக இருக்கும்போதே மனசெல்லாம் மீன் மேலே தான் இருக்குது. ஏன்? 4 பேர் நல்லா இருக்கணும், நம்ம தியாகம் பண்ணுவோம் தான். உயிர் பலிலாம் சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிக்கில் எஸ்கிமோலாம் என்னங்க பண்ணுவான்? தாவரமே இல்லையா அவனுக்கு? இன்னொன்று தெரியுமா? இவங்களுக்கு தெரியாது. எல்லா உணவுமே தாவரத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்குலாம் நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பியூர் வெஜிடேரியன் வருவாங்க. இந்த பியூர் வெஜிடேரியன் சொல்லும்போது இங்கே கூட முத்துசாமி சார் என்ன கேட்டார் வரும்பொழுது, சார் லஞ்ச் இங்கே இருக்குன்னாரு. எனக்கு தெரியும்ல லஞ்ச் எப்படி இருக்கும்னு. சொன்னேன், சண்டே வெளில சாப்பிட்றது இல்லைன்னு. ஏன் சார்னாரு, நான் பியூர் நான் வெஜிடேரியன் சார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வெஜிடேரியன் சொல்கிறவங்க அது ரொம்ப பெரிய பாரத ரத்னா கிரேடு மாதிரி, நான் பியூர் வெஜிடேரியன். சும்மா எங்கே இருக்குது பியூர் வெஜிடேரியன்? நீங்கள் ஒரு முறை ஹார்ட்டு கார்டியாக் ப்ராப்ளம் பாருங்கள், நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் கொடுத்துருவோம். ஏன்னா ஹீமோக்ளோபின் சீக்கிரம் வரணும், அவன் வீக்னஸ் சீக்கிரம் போகணும். 6 நாள் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு நடந்து ஃபிசியோதெரப்பி முடித்து வெளில அனுப்பணும். லைட்டாக சூப்பு கொடுத்து விடுவாங்க போனை எடுத்துகிட்டு. அவர் வெஜிடேரியனாக தான் வெளில போவார்.
ஆனால் முழுமையான வெஜிடேரியனா இல்லை, அதான் உண்மை. சாக்லேட்டில் மிருகத்தின் கொழுப்பு சேர்க்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் வெஜிடேரியன் சாக்லேட் சாப்பிட்றோம்? உண்மை தானே சார்? முழுமையான வெஜிடேரியன் நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, ஊருக்கு போகவே கூடாது, ட்ரெயினில் போகக்கூடாது. ட்ரெயினில் போனாலும் ட்ரெயினில் விற்கிற வெஜிடேரியனை சாப்பிடக்கூடாது இல்லையா? பஸ்ஸில் போகவே கூடாது. நீங்கள் திருச்சி பஸ்ஸில் ஏறி பாருங்கள், இந்த விழுப்புரத்துக்கு முன்னால் விக்கிரவாணின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கே 2 ஹோட்டல் இருக்குது. ஒன்று டிஎம்கே ஹோட்டல், இன்னொன்று ஏடிஎம்கே ஹோட்டல். யார் ஆட்சி இருந்தாங்களோ அந்தந்த ஹோட்டலில் தான் அரசாங்க பஸ் நிற்கும். அது உள்ளே போனீங்கன்னா தோசைன்னு கேட்டால் எடுத்து வைப்பான், முட்டை தோசை வேணும், அதான் இதுன்னுவான். மீதி கேட்டிங்கன்னா சர்வரே அடிப்பான், கஸ்டமர் கேர். அந்த மாதிரி தான் அந்த ஹோட்டலெல்லாம். அகத்திய மாமுனிகள் உள்ளே போனாலே நான் வெஜிடேரியனாக தான் வெளில வரணும், அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த ஹோட்டல். நீங்கள் எந்த பிரயாணத்தில் நீங்கள் முழு தாவர உணவை நீங்கள் உண்ண முடியும்? உண்ணவே முடியாது, அதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாது, அதான் உண்மை. நீங்கள் சும்மா சொல்லிக்கலாம் நான் வெஜிடேரியன், அவ்வளோதான். இன்றைக்கி காலம் மாறி போகுது. ஒரு சைவமே சாப்பிடுகிற ஒரு பெண் அசைவம் சாப்பிடுகிற ஒரு பையனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாள். லவ் பண்ணுறதுக்கு முன்னால் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் கேட்கறது இல்லைல்ல, நம்ம கேஸ்டே கேட்கறது இல்லை. ஏதோ அவசரத்தில் லவ் பண்ணுறோம். நிறைய பேர் பாவம், சில பேர் அது லவ் பண்ணுற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான், அவன் தலைவிதியாது. அந்த பொண்ணு வெஜிடேரியனாக இருக்கும், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் இது ஆரம்பத்தில், அப்புறம் அங்கேயே வீட்டிலே ஆக்கணும். நிறைய பேர் மதம் மட்டும் கன்வெர்ட் ஆகிறது இல்லைங்க, உணவும் கன்வெர்ட் ஆகிறாங்க. வெஜிடேரியன் பிகமிங் நான் வெஜிடேரியன். அதில் பெண்கள் தான் ரொம்ப பாவம். அவங்க அது மாதிரி மாறி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, அதான் உண்மை. வெளிநாட்டில் வேலை செய்கிற என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் உண்மையிலேயே வெஜிடேரியனாகவே இருக்கிறாங்க? விவேகானந்தரை சாப்பிட்டாருன்னு சொன்னார் தலைவர், உண்மைதான். வெறும் வெஜிடேரியன் சாலட் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியாது. லைட்டாக ஆரம்பிப்பான், அப்புறம் ஃபுல்லாக ஆரம்பிப்பான், அப்புறம் வெஜிடேரியனே தொடமாட்டான். வெஜ்ஜு சாலட் அதில் வேறு ஏதாவது போட்டு கொடுங்களேன்வான். ஆமாங்க, ஒரு டூருக்கு போக முடியாது முழு வெஜிடேரியனால், வேற ஒரு குரூப்போட. நான் வெறும் வெஜிடேரியன்னு 4 பையங்க கூட போனால் முடியாதுங்க. ஏதோ ஒரு வனாந்தரத்தில் இறங்குறோம், ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா சால்னா தான் இருக்கும். நான் வெஜிடேரியன்னா பட்டி கண்டு சாக வேண்டியதான். அதுவும் இல்லாமல் நண்பர்களே ஒத்துக்க மாட்டாங்க. இவன் ஒரு சொன்னரா, இவனு கூட்டி போவாதரா, எங்கே வந்தாலும் கத்திரிக்கான்றான், இவனை விட்டுட்டு போடான்வான். உண்மை தானே? நீங்கள் சாப்பிட்ற வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸில் எக்ஸாம்பிள்னு பார்த்து அந்த முட்டையை ரொம்ப பண்ணால் ஒரு மாதிரி வரும்ல, அது போட்டுறாங்க, அதான் உண்மை. ஹோட்டலை நம்பி நீங்கள் பியூர் வெஜிடேரியன் சொல்லவே முடியாது. இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம நாகரிகத்தில் எல்லாருமே பர்த்டே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். 70 வயசு ஆயா அதுக்கு கேக் வெட்டுறாங்க வீட்டில், ஏன்னா சின்ன வயசில் வெட்டலையாம். அது இல்லாமல் கேக்கை வெட்டிட்டுங்க கொடுப்பாங்க. இவன் வாயில் போகிறதுக்கு முன்னால் இதில் முட்டை இருக்கும், சும்மா கேட்டுக்கிறது. அவர் நல்லவரான், முட்டை இருக்கணும். அவன் அதோட யோசனை, கொடுத்து தான் சாப்பிட்றான். இது முட்டை இல்லாத கேக்கு. எங்கே இருக்குது முட்டை இல்லாத கேக்கு? எந்த பேக்கரியில் முட்டை இல்லாத கேக்கு இருக்குது? சும்மா சார், உண்மையிலேயே நீங்கள் தாவர உணவே முழுமையாக சாப்பிட்ற சில பேர் பான் பராக் போடுவோம், பல்லிவால் இருக்குது அதில். ஆக நீங்கள் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் முழுமையான தாவர உணவு உங்களுக்கு கிடைக்காது. வாழும் முறை குளோபலாக மாறிவிட்டது, சாப்பிடும் முறையும் அப்படித்தான் மாறிவிட்டது. ஒரு மனிதன் இன்றைய சூழலில் முழுமையான தாவர உணவு உண்பது என்பது உண்மையிலேயே கற்பனை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்று. இந்த இடத்துலையும் இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை வரவேற்கிற பக்குவமும் நமக்கு இருக்கு பாருங்க. அது சைவ சாப்பாடு பண்ணியிருக்கிற ஒரு பண்பாடு. உலகம் முழுக்க சாத்தியமா? நம்மளை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறான். அவருக்கு சாத்தியமா, இவருக்கு சாத்தியமா? இந்த அவர் சைவமாக இருப்பா, உனக்கு என்ன அதை பற்றி? அவர் சைவமாக தான் இருக்கிறார், இல்லாமல் போகிறாரு. நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு வர வேண்டியதாவது. அவருக்கு முடியாது, அவரால் முடியாது. எதுக்கு வேலை? இந்த மோகன் சுந்தரம் பண்ணுற வேலை. ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்க முடியுமா? ஹார்ட் பேஷண்ட் இல்லாதவனா இருக்கட்டும் சார். நான் பாப்பாரப்பட்டின்னு ஒரு ஊர் போயிருந்தேன். நான் பேச ஆரம்பித்த காலம் இப்போ அவ்வளோ விவரம் பத்தாது, இப்பவும் அப்படி தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அப்போ எனக்கு விவரம் தெரியாது, இப்போ எனக்கு விவரம் தெரியாதுங்கிறது விவரமாக தெரியும். இதுதான் இப்போ லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அங்கே ஒரு சாமியார் வந்துருந்தார் சார். நான் ஆசிரமத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்றோன்னு இந்த இடது கையில் இப்படி எடுத்து தண்ணி குடிச்சேன். அந்த சாமியார் கேட்டார், அறிவு இருக்கு அவனுக்கு? நான் அப்போ தான் மகாபாரதம் பேசிட்டு வந்திருக்கேன். அது ஒரு 1000 பேரை உட்காந்து வச்சு, நான் பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கேன். இந்த சாமியார் சும்மா உட்காந்துருந்தாருங்க. அவர் சாப்பிடும்போது என்னை பார்த்து கேட்குறாரு, உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு எப்படி இருக்கும்? 1000 பேருக்கு புத்தி சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான். என்னை பார்த்து ஓப்பனாக கேட்குறேன், உங்கள் அறிவு இருக்கா? என்ன சாமி இப்படி கேட்குறீங்க? இடது கையில் தண்ணி எடுத்து குடிக்கிறேன். உனக்கு இன்னொருத்தன் இடது கையில் இருந்து கொடுத்தானா அவமானம் இல்லையா? அது மாதிரி நீயே உனக்கு இடது கையில் கொடுத்தா அவமானம் இல்லையா? நான் சொன்னேன், வலது கையில் சாப்பாடு இருக்குது, அப்போ எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? சாப்பிட்டு முடிச்சுட்டு குடி, இடது கையில் தண்ணி குடிக்காது. நமக்கு அகங்காரம் இருக்குது. நான் சொன்னேன், இப்போ ரயிலில் போகிறோம், இப்போ ரயிலில் போகும்போது இந்த கம்பியை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் காப்பி வாங்குறோம். வாங்கும்போது வலது கையில் கெட்டியாக கம்பியை பிடிச்சிட்டு இருந்தோம்னா இடது கையில் காப்பி வாங்கி குடிச்சா ஏன் சாமி நம்ம குடிக்காமல் இருக்க முடியுமா? அவர் கேட்டார், அறிவு கேட்டவனே, இப்போ நீ ரயில் இடப்படுற
சும்மா தானே இருக்கிற இப்போ கூடிய திமிரா உனக்குன்னு. சார் என் வாழ்க்கையில் திருப்பு முனை. ஏன் நீ முடியாத போது உன் தர்மங்களை விடுவதை பற்றி கவலை இல்லை, முடியும் போதும் கொழுப்போடு விடுகிறாயே, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? உனக்கு முடியுமே, இப்போ முடியுமே, முடியும் போது இருக்க முடியாதா? துபாய் எனக்கு டெய்லி எல்லாரும் துபாய் போகிறாங்களே, துபாய் போனால் சைவமாக இருக்க முடியுமா? மெட்ராஸில் இரேன், மெட்ராஸில் இருக்கலாம், இல்லை உன்னால் இருக்க முடியுமா இல்லையா? எங்கே கீரை கட்டு கிடைக்குதா இல்லையா? அது துபாய், அது கீரை கட்டு நம்மளோட பிரமாதம் கிடைக்குது துபாய் இல்லையா? அது துபாயில் போனால் எல்லோரும் சைவமாக இருக்க முடியுமா? இது வேண்டாத வேறு. அது அவன் சைவமாக இருக்க முடியுமா? எங்கே போனாலும் சைவமாக இருக்க முடியுமா? நம்மளால முடியுமா? முடியாது. சார் ஒரு புத்த பிக்ஷு அவர் ஒரு பெரிய ஞானியை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் முக்தி உண்டு, கல்லுக்கெல்லாம் கூட முக்தி உண்டு அப்படின்னு நம்முடைய சமய நூலில் சொல்லியிருக்கு, அது உண்மையா? என்னால் நம்ப முடியல, நான் 20-30 வருஷமாக மண்டியை பிச்சுக்கிறேன். குரு கேட்டார், கல்லெல்லாம் முக்திங்கிறது அப்புறம், நீ முக்தி அடைய முடியுமான்னு யோசிச்ச? அதை பற்றி 30 வருஷமாக யோசிக்கவே இல்லை. எவ்வளோ வேஸ்ட்டு. என்னளவில் சைவம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா? முழு தாவர உணவு என்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? இதை முதல்ல மனசில் வச்சுங்க. ரெண்டாவது பிரச்சனை ஒன்று சொல்கிறேன். சைவம்னு சொல்லி வெஜிடேரியனிசம் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிற இந்த உலகத்தில் வெஜிடேரியன் நம்ம நம்புகிற பல விஷயங்கள் வெஜிடேரியனா இல்லை. இது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த நேம் ஆஃப் வெஜிடேரியனிசம் ஒரு தப்பு போகுது. எங்கெங்கே தப்பு போகுது, என்ன மாதிரி போகுது? மேல்நாடுகளில் என்னென்ன மாதிரியான பொருள்களை கொண்டு இது தயாரிக்கப்பட்டதுங்கிறத போடணும். இப்போ புரோட்டீன் அப்படின்னு மட்டும் போடுவாங்க. புரோட்டீன் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட்? இது விலங்கிலிருந்து எடுக்கப்பட்டதா, தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்டதா? நம்ம ஊரில் எந்த பாக்கெட்லையும் இருக்காது. இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட சோர்ஸ்? B12 எங்கிருந்து எடுக்கப்பட்டது? மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் எப்படி தெரியுங்களா? தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகிற இத்தகைய இந்த சத்துக்களை விட நீங்க மாமிசத்திலிருந்து எடுப்பது எக்கனாமிக்கல், வெரி எக்கனாமிக்கல். அவங்க மார்க்கெட்டிங் கம்பெனி பெரிய அளவில். அப்போ என்ன யோசிக்கிறாங்க? 12 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வெஜிடேரியன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும்போது நீ நல்லா பாருங்க, ஆன்வல் ப்ராடக்டாக எக்கச்சக்கமான விலை இருக்கும். ஏன்னா நாங்களே பண்ண வச்சு, நாங்களே பழத்தை பறிச்சு, நாங்களே எல்லாரும் சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க அது ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க. வெரி காஸ்ட்லியாக இருக்கும். ஏன் காஸ்ட்லியாக இருக்கும்? வெஜிடேரியன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டியை ஒரு மிருகத்திலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் காஸ்ட் 2 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 2 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 12 ரூபா ஆகும் இதில் வெஜிடேரியன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இது 2 ரூபாயில் கொடுக்கலாம். அப்போ இறந்து போன மிருகங்களுடைய அந்த கழிவு இருக்கு இல்லையா, ஸ்லாட்டர் ஹவுஸ்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க சார் அவங்க. அங்கேருந்து மொத்தமாக அள்ளிட்டு வராங்க. அதை வந்து பல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, த்ரூ அவுட் வேர்ல்டு நீங்கள் மெடிசல் அந்த இண்டஸ்ட்ரி அது மாதிரி பல விஷயங்கள் மாமிசத்திலிருந்து அது எடுக்கப்படுகிற போது வெரி எக்கனாமிக்கல். அதனால உலகம் முழுக்க எல்லாம் காசு 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 தானே. எந்த கம்பெனியாவது மனித தர்மத்துக்காக நடக்குதா? நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன், தப்பா நினைங்க. எந்த மிகப்பெரிய பணக்காரனும் நேர்மையானவன் அல்ல. எந்த மிகப்பெரிய பணக்காரனும் நேர்மையானவன் அல்ல. நேர்மையானவன் ஒருபோதும் மிகப்பெரும் பணக்காரனாக இந்த உலகத்தில் ஆகவே முடியாது. சும்மா போய் பம்மாத்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, பம்மாத்தி பேசக்கூடாது. உண்மை இல்லை. அப்போ ஒரு பெரிய கம்பெனி தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னா 2 ரூபாய்க்கு கிடைக்கிற விஷயத்தை விட்டு 22 ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை எடுப்பாங்களா? எந்தெந்த இடத்துல நீங்கள் அதை படிச்சு பாருங்க, ஒவ்வொன்றும் எங்கெங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக இருக்கு. சரி, நம்ம எத்தனை பேர் காப்பி குடிக்கிறோம்? காப்பி குடிக்கும் போது வெள்ளை சுகர் போட்டுக்கிறோம். அந்த வெள்ளை சுகரில் வந்து அந்த உண்டாக்குவதற்காக எலும்பு பயன்படுத்தப்படுகிறதுங்கிறதையும் பள்ளிக்கூடத்திலே படிச்சிருக்கிறோம். அப்போ எலும்பை பயன்படுத்தி உண்டாக்குன சர்க்கரையை முழுக்க தவிர்க்கணுங்கிற உணர்வு எவ்வளவு தீவிர சைவ உணவாளர்களுக்கு உண்டு. சைவம்னு சொல்றான், சேமியா பாயசம் வைக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அது எலும்பு அதெல்லாம் இருக்குது சார், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல தான் யோசிக்கிறதா. நீங்கள் இருந்தால் தீவிரமாக அதுக்குள்ளே ஒன்று யோசிச்சுக்கிட்டே போகணும். இது ஒரு கேள்வி கேட்டார் யார், மணிகண்டன். என்ன கேட்டார்? ஒரு செடியை நீங்கள் வெட்டினீங்கன்னா செடி கொஞ்சம் முளைச்சிக்கும், செடியை வெட்டினாலும் அது முளைச்சிக்குது, அது மாதிரி எங்கேயாவது கோழி முளைக்குமா அப்படின்னாரு. இவர் வேற கோழியை வளர்த்துக்கலாம், இவர் புது தீரி சொல்கிறார். நம்ம மோகன சுந்தரம் வேற கோழி வளர்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னார். மன்னிக்கணும், நம்ம முழுக்க வந்து சரியான யோகியின் வாழ்க்கைங்கிறது தெரியாமல் பேசணும் சார். நான் வெஜிடேரியன் ஒரு உயிரை கொண்டு திங்கிறத விட செடியை திங்கிறது கொஞ்சம் கம்மியான பாவம் மாதிரி தோணுது. லாஜிக்கலாவா, கரெக்டாவா? இந்த பாவத்துக்கு ஏதாவது 100 யூனிட், அந்த பாவத்துக்கு 10 யூனிட், இப்படிலாம் பிரிக்க முடியுமான்னு இல்லை. என்னமோ ஒரு மனசுன்னு யோசிச்சா ஒரு கோழியை வெண்ணு, ஒரு ஆட்டை வெண்ணு, மீனை கொண்டு நம்ம தின்றதை விட ஏதோ ஒரு பிள்ளைகளை தின்னு, ஒரு காய்கறியை தின்னு, கீரையை தின்னா பாவம் கம்மி மாதிரி தெரியுது. ஸோ என்ன பண்ணுறோம்? ஒரு மினிமம், அதாவது நம்முடைய மனசில் இருக்கிற குரூயல்ட்டியில் மேக்ஸிமம் குரூயல்ட்டியை பயன்படுத்தாமல் ஒரு மினிமம் குரூயல்ட்டியை பயன்படுத்தி, நீங்கள் செடியை பறிக்கும்போது கூட ஒரு மினிமம் குரூயல்ட்டி தான், கொஞ்சம் அது ஹிம்சை தான். அந்த செடியை நம்ம கொஞ்சம் துன்பப்படுத்துகிறோம். ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வளரார் சொல்லிட்டாரு. அப்போ பயிரின் வாட்டம் கூட ஒரு குரூயல்ட்டி தான். ஆனால் ஒன்றே இப்போ இதில் 100 யூனிட் குரூயல்ட்டி அப்படின்னா ஏதோ பயிரை பறிக்கும் போது ஒரு 10 யூனிட் மாதிரி தெரியுது, ஒரு தோணுது. ஒருவேளை மைண்டு கண்டிஷன் ஆனதால் அப்படி தோணுதா, இல்லை நம்ம பழக்கத்தால் அப்படி நினைக்கிறோமோ? இப்போ உண்மையான யோகியின் வாழ்க்கை என்னன்னா, அவன் இன்னும் மேலே போயிட்டான். எப்படி மேலே போயிட்டான்? நீங்கள் தாவரத்தையும் உண்ணுவதை தவிர்த்து விட்ட ஞானிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க? தாவரத்தையும் தவிர்த்து விட்ட ஞானிகள் இல்லையா?
இப்போ வள்ளற் பெருமானே பொன்னுடம்பாக்குதல்ங்கிறத பற்றி பேசுகிறார் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. நீங்கள் முதல்ல தான் மண்ணில் விளைகிற இந்த பொருள்களை உண்டு இதை பருக்க வைக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் ஒரு எல்லைக்கு மேலே போயிட்ட யோகிகள் அந்த உணவு கூட எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க வெறும் சுவாசத்தை ஆகாரமாக உண்டு அந்த சுவாசத்தின் மூலமாக தங்களை அவங்க ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சயின்ஸு, நான் எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ஒரு செடியை மரமாக்குற அந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க ஆச்சுங்களா? அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க, என்னமோ கொஞ்சம் உரம் போடுறாங்க, இந்த உரம் போடுறாங்க. இந்த பெரிய லெவலில் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதில் மண் போட்டிருக்கிறாங்க, ஓரளவுக்கு மண் போட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த விதையை போட்டு அது வளர ஆரம்பித்த போது மண் எவ்வளவுன்னு நிறுத்திக்கிட்டாங்க. விதையை போட்ட போது அந்த மண் எவ்வளவு வச்சுங்க, ஒரு 3 கிலோ மண் இருக்குன்னா 3 கிலோ மண் குறிச்சிக்கிட்டாங்க. அது நல்லா வளர்ந்து பெரிய ஒரு மரம் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அது அப்போ அந்த மண் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 2.25 கிலோ, ஒரு 1/4 கிலோ குறைஞ்சிருக்கு. ஆனால் மரத்தோட வெயிட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 30 கிலோ 40 கிலோ. நல்ல கவனிங்க, மண்ணிலிருந்து தான் சத்தை உறிஞ்சி மரம் உண்டாயிற்று. 1/4 கிலோ தான் மண் குறைகிறது, மரம் இப்போது 30 கிலோவில் இருக்கிறது. என்ன சொல்றான் தெரியுங்களா? மண்ணிலிருந்து மட்டும் அது தன்னுடைய உணவை பெறவில்லை, சூரிய ஒளியிலிருந்து பெற்றது, காற்றிலிருந்து பெற்றது, பிரபஞ்சத்திலிருந்து பெற்றது, பேராற்றலில் இருந்து பெற்றது, எல்லாமாகத்தான் அந்த மரத்தில் முழுமையாக உண்டாயிருக்கு. அப்போ இந்த மண்ணிலிருந்து எடுத்துக்கிட்டது நெக்லிஜிபிள், கொஞ்சமாக எடுத்திருக்கு. எப்போது 5 பூதங்களில் மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற சக்தி இவ்வளவு குறைவாக இருக்குமோ ஒரு யோகி கண்டுபிடிக்கிறான் 4 பூதங்களில் இருந்தும் தனக்கு தேவையான உணவை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கண்டுபிடித்து இந்த தாவரங்கள் வழியாக வருகிற உணவை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு மற்ற 4 பூதங்கள் இருந்து தங்கள் உணவை எடுத்துக் கொள்கிற ஞானிகளும் இந்த நாட்டில் உண்டு. இந்த நாட்டில் உண்டு. மற்ற 4 பூதங்கள்ல எடுத்துக்கிறாங்க. அவங்க மண்ணில இருந்து விளையிற விளைபொருளை கூட எடுக்கிறது கிடையாது. நான் ஆச்சரியமான நபர்களை பார்த்திருக்கிறேன். 3 மாத காலம் எந்த உணவும் சாப்பிடாமல் வெறும் காற்றை குடித்துக் கொண்டு வாழ்கிற நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். மலைக்கு மேல உட்கார்ந்திருப்பாங்க, தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 3 மாசம் அவர் எனக்கு ஒரு பயிற்சி கற்றுக் கொடுத்தார். ஒழுங்கா ஒரு பிராணாயாமம், இந்த பிராணாயாமத்தை நீ பண்ணுனா நீ சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, 20 நாள் 30 நாள் கூட உன்னால இருக்க முடியும். அது ஒரு மெத்தட் கற்றுக் கொடுத்தார். அவர் 3 மாசம் 4 மாசம் அப்படி உட்காந்துருக்குவார். யாராவது கட்டாயப்படுத்தினா இறங்கி கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா ஒரு சாப்பிடுவார், திரும்பி மேலே போய் உட்காந்துக்குவார். நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி வாழுகிற ஞானிகளும் உண்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் காய்கறி சாப்பிடுவது கொடூரம் இல்லையா என்ற கேள்வியை எழுப்பலாம். கொடூரம் தான். அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அது போவதற்கு இந்த படியில் ஏறாமல் அந்த படிக்கு நாங்கள் எப்படி போக முடியும்? படிப்படியாகத்தானே போக முடியும். படிப்படியாக தானே போக முடியும். முதல்ல நான்வெஜ் அதை விட்டுட்டு வெஜிடேரியனை விட்டுட்டு முடிஞ்சா அந்த பஞ்சபூதங்கள்ல மற்ற 4 பூதங்களை அறிந்து வாழுகிற ஒரு உயிர் முறை என்பதை பிறகுதானே போக முடியும். அதனால படிப்படியாக போகின்ற அந்த அணுகுமுறையை நாம் ஒரேடியாக குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, நம்ம நான்வெஜ் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், கால்நடை பண்ணைகளை உண்டு பண்றோம். இயல்பான நான் வெஜிடேரியனிசம் உலகத்துக்கு அவ்வளவு கெடுதல் கிடையாது. அது என்ன இயல்பான நான் வெஜிடேரியனிசம்? இப்போ எங்கேயோ ஒரு சிங்கம் வளருது, சிங்கத்தை நீங்க செய்வமாக்க முடியுமா? முடியாது. நேச்சுரலாக பாட்டு காட்டுக்கு எதுவும் அடிச்சு சாப்பிட்டு பாட்டு போயிட்டு இருக்கும். அது ஈக்கோ பேலன்ஸ். ஏன்னா காட்டில் எந்த விலங்கும் கூடி விடாதபடி ஒன்று திங்கிற மாதிரி உணவு சங்கிலி வச்சிருக்க நேச்சர் ஒன்று மெயின்டைன் பண்ணுது. அது ஒன்று அடிச்சு சாப்பிடாது, இன்னொன்று அடிச்சு சாப்பிட, எல்லாம் செத்துக்கள் வந்தால் எறும்பு தின்னுடும், கரையான் தின்னுடும். அப்படி திட்டம் முடிஞ்சு போச்சு. என்னாச்சு, கம்ப்ளீட்டாக அது ஒன்றும் இல்லாமல் காடு சுத்தமாக நீட்டாக இருக்கும். இது இயற்கையான உணவு சங்கிலி. இயற்கையாக மனிதர்கள் வேட்டையாடிய காலத்தில் மாமிசங்களை உண்டு வாழ்ந்திருந்தாலோ அதுபோல் இன்றைக்கும் அப்படி வாழக்கூடிய சூழல் இருந்தாலோ பெரிய குற்றம் இல்லை. ஆனால் இத்தனை பெரிய மனித பட்டாளத்துக்கு தேவை என்பதற்காக நாம் கால்நடை பண்ணைகளை உண்டு பண்ணுகிறோம். இந்த கால்நடை பண்ணை, நீங்க என்ன ஒரு பன்றியை உண்டு பண்ணணும், இல்லை ஒரு ஆடு உண்டு பண்ணணும், ஒரு கோழி உண்டு பண்ணணும். எந்த பன்றியும் எந்த கோழியும் தானாக வளராது. அதுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? கோதுமை கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? சோளம் கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அது எதையாவது ஒன்று சாப்பிட்டா தான் வரும். இந்த பூமியை நம்முடைய பண்ணையில் வளருகிற விலங்குகளை வாழ வைப்பதற்காக எவ்வளவு நம்ம பூமியில தண்ணி, விடுபொருள் எல்லாத்தையும் போட்டு இந்த பூமியை எவ்வளவு கசக்கிறது தெரியுமா? இயற்கையான அசைவம் இருக்கும் என்றால் இவ்வளவு தூரத்திற்கு பூமி சுரண்டப்படாது. பண்ணைகள் மூலமாகத்தான் பூமி அதிகம் சுரண்டப்படுகிறது. அந்த விலங்குகளை காப்பாற்றுறதுக்கு தண்ணீர். நீங்க தண்ணீரை பற்றி ஐங்கரநேசன் 7வது அறிவுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஐங்கரநேசன் அவர் சொன்னார், இந்த கால்நடை பண்ணைகளுக்கு தேவையான தண்ணீர் இருக்கு பாருங்க, அந்த தண்ணீர் பூமியில இருந்து உறிஞ்சி எடுக்கப்படுகிற தண்ணீருடைய அளவு இருக்கு பாருங்க, அது பயங்கரம். ஏன்னா அதுக்கு சாப்பாடு போடணும், குளிப்பாட்டணும், அதுக்கு சுத்தமாக வச்சிருக்கணும், அதுக்கு குடிக்கிறது தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் என்னாச்சு, டன் 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 டன்னா கொடுத்து தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு மறுபடியும் அதுக்கு. அப்ப தண்ணீருடைய தேவை, உலகத்தில் தண்ணீரின் தேவை மனிதனுக்கு தேவையான மாமிசத்தை தயாரிப்பதற்காகவே அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த பூமியை அளவுக்கு மீறி மனிதன் சுரண்டுவதற்கு ஒரு காரணம் அசைவ உணவாக அமைந்து விடுகிறது. இந்த அசைவ உணவு பூமியை அதிகமாக சுரண்டுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. இது யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. நிறைவா சைவத்தை அசைவமாக மாற்றி இந்த பூமி விளையாடி இருக்கு. சில இடத்துல ஆஸ்திரேலியாவில் பசு அதிகமாக பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணாங்க.
எப்படின்னா அதில் கால்சியம் பசுவுக்கு அதிகமாக வேண்டியிருக்கு பாலுக்கு, அதே மாதிரி இது வேறு வகையான புரோட்டீன் அதிகமாக தேவைப்படுதுன்னு மாமிசத்தை காய வச்சு துண்டாக்கி, எலும்பை காய வச்சு துண்டாக்கி அரைச்சு அந்த அரைச்ச உணவை பசுவுக்கு கொடுத்தான். ஏன்னா பசுவுக்கு வேண்டிய புரோட்டீனும் கால்சியமும் கிடைக்கணுங்கிறதுக்காக மாமிசத்தை பொடியாக்கி, அது இன்னதுன்னு தெரியாது பாவம் பசுவுக்கு, அதை சாப்பிட வச்சான். அதை சாப்பிட்டுமே என்ன நடந்தது, அதுக்கு மூளையில் ஒரு நோய் ஏற்பட்டு அதன் காரணமாக ஒட்டுமொத்த எல்லா பசுக்களையும் கொன்று அதன் பிறகு புதிய பசுக்களை உண்டு பண்ணாங்க. ஏன்னா அதை அசைவமாக ஆக்க ட்ரை பண்ணி, பசுவை போய் அசைவமாக ஆக்க ட்ரை பண்ணி அதன் விளைவாக மிக மோசமான ஒரு நோய் பசுவுக்கு ஏற்பட்டது. அதனுடைய விளைவாக பாலே சாப்பிட முடியாது, மக்கள் சாப்பிட முடியாத நிலைக்கு பால் வந்து அவ்வளவு மோசமானதா போய் யூகேலையும் ஆஸ்திரேலியாலையும் அந்த பாலை தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலே வேண்டாம்னு சொல்லி அத்தனை பசுக்களையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சு வேறு ஒன்றை உண்டு பண்ணினார். அப்போ சைவமாக இருக்கிற ஒன்றை அசைவமாக மாற்றுகிற போது எத்தனை விதமான கேடு ஏற்படுகிறது. நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்லணும். என்னன்னா, முழுமையான தாவர உணவு என்பது வேறு, முழுமையான தாவர வாழ்வியல் என்பது வேறுன்னு சொன்னேன். இப்போ உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் இப்படி பண்ணுறாங்க இல்லையா, இந்த உட்டன் ஃபர்னிச்சரை ஒட்டுறதுக்கு ஒரு க்ளூ யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த க்ளூ எதுலேருந்து தயாரிக்கப்பட்டது? மாட்டின் மாமிசம், எலும்பு. விலங்குகளுடைய மாமிசத்தையும் எலும்பையும் ஒரு குறிப்பிட்ட கொதிநிலையில் காய்ச்சுகிற போது அந்த க்ளூ கிடைக்குது. அதில் ஏற்படக்கூடிய பிடிப்பு வேற எதுலையுமே கிடைக்காது. எனவே இதை பயன்படுத்துகிறவர் தன்னை அறியாமல் அசைவத்துக்கு துணை நிற்கிறார். இந்த மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்துறோம்னா, ஒட்டக்கூடிய பொருளை நம்ம மரத்தை ஒட்டுற ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா மறைமுகமாக அசைவத்துக்கு துணை நிற்க வேண்டிய கட்டாயத்தை உலகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி பெட்ரோல், ஃபெர்டிலைசர், க்ளூ, பெயிண்ட், அப்புறம் வந்து நெயில் பாலிஷ், சோப்பு, இங்கு எல்லாம் தயாரிப்பதற்கு இண்டஸ்ட்ரீஸ் எதை பயன்படுத்துதுன்னா நான் வெஜிடேரியன் தான் பல விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு தொழிற்சாலையும் அதை பயன்படுத்துகிறது. இப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ அசைவம் வாழ்வியலாக இருப்பதற்குரிய வகையில் உலகம் தயாரிக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு டேபிள் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு க்ளூ நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? பெயிண்ட் அடிக்காமல் இருக்க முடியுமா? எங்கேயாவது நம்ம எதை பயன்படுத்தினாலும் அதுக்குள்ள எப்படியோ ஒரு அசைவ பொருள் உள்ளே சேர முடியாது. சார், வெஜிடேரியன் போய் ஒரு ஸ்வீட் ஷாப்லேருந்து ஸ்வீட்னு வாங்கிட்டு வந்தா அது மேலே இந்த சில்வர் அலுமினியம் ஃபாயில் ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி தயாரிக்கிறான்னா மாட்டு குடலுக்கு உள்ள வச்சு அதை நசுக்கி அதை மைக்ராஸ்கோப் வச்சு பாரு, அப்போ தெரியும் அந்த கதை என்னன்னு அப்படிங்கிறான். மைக்ராஸ்கோப் வச்சு பார்த்தா தான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிளட் அதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வரும். நம்ம சைவம்னு நினைச்சு ஒரு இனிப்பு வாங்குறோம், அது மேலே இருக்கிற அந்த பேப்பர்ல அந்த ஃபாயில்ல அசைவம் எப்படியோ உள்ளுக்குள்ள ஒட்டி கொண்டு வருகிறது. இல்லை என்ன தெரியுமா கொடுமை, சைவமாக இருக்க விரும்புகிறவர்களையும் உலகம் இன்றைக்கு அசைவமாக ஆக்கி பாவிகளாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறது. என்ன விரும்பினாலும் சைவமாக நீடிக்க முடியாதபடி உலகம் அசைவமாக உங்க மேல சுமத்திக்கிட்டே. சரி, இப்போ நம்ம எப்படி தீர்வு காண்பது? எனவே உலக அளவில் முழுமையான தாவர உணவு என்பதை பேசுவதை நாம் முற்றிலுமாக இந்த நூற்றாண்டில் சாதிக்க முடியவில்லை. எல்லா அரசாங்கத்தையும் நீங்கள் பண்ணி வைக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்தையும் பண்ணி வைக்க முடியாது. அப்படி பண்ணும்போது நம்ம எல்லா அரசாங்கங்களையும் உலகம் முழுக்க பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. ஏன்? தேன் சாப்பிட்றோம், சைவர்கள்லாம் தேன் சாப்பிட்றோம், அது வண்டு எச்சில் இல்லையா? திருப்புகள் அதுக்கு பேர் வண்டு எச்சில்னு பேர். ஒரு மிருகத்தினுடைய எச்சில் தானே அது. எப்படி எடுத்தாலும் அனிமல் ப்ராடக்ட் தானே. தேன் கூட உங்களுக்கு ஹனின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு மிருகத்தினுடைய எச்சில் தானே. சரி, இப்போ உலகளவில் நீங்கள் யோசிக்கிற போது அசைவம் உங்கள் மீது சுமத்தப்படுகிறது. விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அசைவம் உங்கள் மீது திணிக்கப்படுகிறது. நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கான மெடிசன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், நெயில் பாலிஷ், ஷாம்பு, விதவிதமான பல பொருள்கள் அவற்றின் உற்பத்தியில் தங்களை அறியாமலேயே மாமிசத்தை பயன்படுத்துகிறார்கள். பெல்ட், ஷூ, எத்தனை வகையில் பயன்படுத்த முடியுமோ அத்தனை வகையில் அசைவம் உள்ள வந்துருச்சு. சரி, அப்போ நம்முடைய தீர்வு என்ன? ஒன்று, முழுமையான தாவர உணவு என்பது என்னளவில் சாத்தியமா? இந்த கேள்வியை நாம் சுருக்கிக்கணும். இதை சொல்லி முடிச்சார். ஒரு புத்த மடம், அந்த புத்த மடத்தில் ஒரு துறவி உட்காந்துருக்கார். ஒருத்தன் வந்தான், டீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார். டீ சாப்பிடு. சரி, டீ கொண்டாப்பா. டீ கொடுத்து அந்த டீயை வாங்கினவன் குடிக்க போனான். பார்த்தீங்களா, குடிக்க போனவன் அப்படியே தடுமாறுறான், குடிக்க மாட்டேங்கிறான், தடுமாறுறான். இந்த துறவி சொன்னார், வாட் இஸ் த ப்ராப்ளம், என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அப்படி. நத்திங் அப்படின்ட்டு மறுபடியும் குடிக்க மாட்டேங்கிறான். அந்த புத்த துறவி கெட்டிக்கார். ஏஞ்சி கிட்டக்க வந்து அந்த கப்பை வெடுக்குன்னு வாங்கினார். உள்ளே பார்த்தா ஒரு ஈ விழுந்திருக்கு அந்த டீயில். அது தடுமாறுது. அப்படியே டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடினார். அந்த புத்த துறவி இந்த கை விரலை உள்ளே கொடுத்து அந்த ஈயை அப்படியே மேலே தூக்குனாரு. பக்கத்தில் அந்த தென்னை ஓலையில் அப்படி விட்டார். அது அந்த இறகு காஞ்சு அது பறக்கிற வரைக்கும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியாக அந்த 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 ஈ பறந்து போச்சு. பாடா அப்படின்ட்டு நேராக உள்ளே வந்தார். இவனை பார்த்து ஒரே ஒரு சொன்னார், இவ்வளவு ஈகோவான ஆளை நான் பார்த்ததில்லை. இவனை பார்த்து சொன்னார், இவ்வளவு ஈகோவான ஆளை நான் பார்த்ததில்லை. இப்போ ஈகோ ஆனதால் அது ஈகோ இல்லை, நீ இப்போ இவ்வளவு ஈகோவான ஆளை நான் பார்த்ததில்லை. அவன் சொன்னான், என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் டீ கொடுத்தீங்க, அதில் என்னமோ ஒரு இருந்துங்க, குடிக்கிறதா வேண்டாமா, நான் எவ்வளோ தடுமாறினேன், என்ன போய் நீங்கள் ஈகோ உள்ள மனுஷன் சொல்கிறீங்களே. இல்லை, அதில் தவிச்சுக்கிட்டு இருந்த போது உன்னோட ப்ராப்ளமாக மட்டும்தான் நீ யோசிய ஒழிய அது ஈயோட ப்ராப்ளம்னு யோசிய. ஏன்னா அது ஈக்கு வாழ்வா சாவான்னு பிரச்சனை. உனக்கு ஒரு கப் டீ குடிக்கிறதா இல்லையான்னு, ஒரு கப் டீ கொட்டுறதா குடிக்கிறதான்னு பிரச்சனை. ஆனால் ஈக்கு அது வாழ்வா சாவான்னு பிரச்சனை. இந்த உலகத்தில்
தன்னை மையப்படுத்தி தான் எல்லோரும் லாப நஷ்டங்களை கணக்கு பார்க்கிறார்கள். ஆனால் பிறவற்றினுடைய நன்மை தீமைகளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். சைவ உணவு என்பது கூட நாம் இதை அனுபவித்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமையை எதிர்பார்த்து வந்த ஒரு உயிருக்கு நாம் துரோகம் செய்கிறோம். நாம் வாழ்வதற்கு எத்தனை உரிமை உண்டோ அத்தனை உரிமை ஒரு கோழிக்கு உண்டு, அத்தனை உரிமை ஒரு ஆட்டுக்கு உண்டு, அத்தனை உரிமை ஒரு மீனுக்கு உண்டு. நீ ஏன் இருக்கிறாய் என்று அவற்றை கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இந்த ஒரு கோணத்தில் யோசித்தால் இந்த பிரபஞ்சத்தின் எல்லா நிகழ்வுகளையும் மற்றவற்றினுடைய கோணத்தில் நாம் யோசிக்க தொடங்கினால் அவற்றை கொல்ல மாட்டோம், அவற்றை புசிக்க மாட்டோம், அவற்றை துன்புறுத்த மாட்டோம், அவற்றை ஒருபோதும் இப்படி நாம் கையாள மாட்டோம். இன்னும் பச்சையாக சொன்னால் இன்னொருவரை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது என்று எண்ணுவதே அயோக்கியத்தனம். இன்னொருவரை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது என்று நினைப்பதே ஒரு அயோக்கியத்தனமான அணுகுமுறை. மனிதனை மனிதனாக மதிக்காமல் நான் உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது அசிங்கமா இல்லையா? ஒருவரை ஒரு உபயோகப்படுத்திக் கொள்வதா வாழ்வது? ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்பதுதான் வாழ்வே ஒழிய ஒருவரை ஒரு உபயோகப்படுத்திக் கொள்வது ஒருபோதும் வாழ்வாக ஆகாது. அந்த கோணத்தில் யோசிச்சா இதை பூனை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், புலியை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சார் சீனாவில் சார் ஆண் தன்மையை கூட்டுவதற்கு புலியினுடைய அந்த உறுப்பை வெட்டி சாப்பிடலாம்னு அவன் வெட்டிக்கிட்டு இருக்கான் சார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகை காணாதுன்னு இதுவரை தேவையில்லாமல் உட்காந்து அப்படி சாப்பிட்டா வந்து விருத்தி ஆகலாம் அப்படின்ற நினைப்பில் இருக்கா? தேவையா? இன்னொரு உயிரை கொண்டு நம்முடைய அதை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அந்த உலகத்தில்? இவற்றையெல்லாம் நம்ம மனதார யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு உயிரை அழிக்கவோ கொடுமைப்படுத்தவோ நமக்கு அந்த உரிமை இல்லை. எனவே முழுமையான தாவர உணவு உலகளவில் சாத்தியமா என்று நீட்டி முழக்கிக் கொண்டு இதை செயலற்றதாக பேசிக் கொண்டிருப்பதை விட என்னளவில் இது சாத்தியமா இல்லையா என்று நான் யோசித்து என்னளவில் ஒருவேளை சில விஷயம் முடியாமல் கூட போகலாம், ஆனாலும் தர்மத்தை நான் முயன்றேன் என்ற நிம்மதியோடு சாகலாம். ஒரு தர்மத்தை நான் முயன்றேன் என்ற நிம்மதியோடு சாகலாம். நான் சாப்பிடுகிற உணவில் என்னை அறியாமல் சார் ஆயிலை கிளியர் பண்ணுறதுக்கு சார் அந்த கிளியராக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான்வெஜ் ஒரு ப்ராடக்ட் பயன்படுது. நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம வெஜிடேரியன் நினச்சிட்டு இருக்கோம்ல, கூல்ட்ரிங்க்ஸை தெளிய வைக்கிறதுக்கு பீர் எல்லா கூல்ட்ரிங்க்ஸையும் குளிய வைக்கிறதுக்கு அதை தெளிய வைக்கிறதுக்கு ஒரு பொருள் ஜெலட்டின் பயன்படுத்துகிறாங்க. அது மிருகங்கள்லேருந்து எடுக்கப்படுது. அப்போ அது தெளிவாக கிடைக்குது அப்படிங்கிறான். இப்படி எப்படியோ இந்த உலகம் மேலே அசைவத்தை திணிச்சா கூட என் மனதளவில் நான் அப்படி வாழ விரும்பவில்லை என்று என் அளவில் நான் பல உயிர்கள் மீது உள்ள அன்பு கருணை இவற்றை உடையவனாக வாழ கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே முழுமையான தாவர உணவு என்பது உலகளவில் முடியுமா முடியாதா என்ற வெட்டி சர்ச்சையை விட்டுவிட்டு உலகளவில் அல்ல என்னளவில் அது எந்த அளவு சாத்தியம் என்று யோசிப்பது புத்திசாலித்தனமான அணுகுமுறை. முழுமையான தாவர உணவு என் அளவில் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கொண்டு செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை தீர்வாக சொல்லி, தீர்ப்பு சொல்வது என் வேலை அல்ல, தீர்வு சொல்வதுதான் என்னுடைய வேலை. எனவே தீர்வாக சொல்லி நான் சிறந்த நம்முடைய டாக்டர் சிற்பி போன்ற மிகச்சிறந்த நல்ல பேச்சாளர்கள் பெரியவர்கள் அமைந்திருக்கிற இந்த சபையில் பேசுகிற ஒரு வாய்ப்பு நம்முடைய உறவினர்கள் ஐயா கார்த்திகேயன் அவர்கள் இப்படி பல பெரியோர்கள் மத்தியில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி பாராட்டி தன்னளவில் இந்த முழுமையான தாவர உணவு எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு தூரத்திற்கு கொண்டு செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நினைவூட்டி விடைபெறுகிறேன்.